ஆவேஷம் ஆக்டர் ஃபகத் பாசில் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள திரைப்படம். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த படம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உலக அளவில் 150 கோடி வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு அந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த திரைப்படம் மலையாளம் மட்டும் இல்லாமல் கேரளா மட்டும் இல்லாமல் வெளிவந்த மற்ற மாநிலங்களிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமாக மாறி இருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். வேற மாதிரி ஒரு விட்டுங்க. அதில் குறிப்பாக இந்த படம் இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஃபகத் பாசில் மட்டும்தான். அவருடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் ரொம்பவே அற்புதமாக இருக்கும், ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு பயங்கரமாக ஹிட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே இருக்காது. அது அவங்க ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளுக்கு அதை விஷுவலாக காட்டுறது தான் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். சரி, இந்த படம் வெளிவந்ததிலிருந்தே தமிழ் எப்படி எப்போதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டப்பிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு, கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து அஃபீஷியலாகவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டப்பிங் ஒர்க்லாம் முடிச்சு படத்துக்கு சென்சாரும் வாங்கி முடிச்சிட்டாங்க. இப்போ படம் ரெடியாக இருக்குது. எப்போ வரப்போகுது, எதில் வரப்போகுது அப்படின்றது தான் ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ ஒரு பயங்கரமான அஃபிஷியல் அப்டேட்டோடு வந்திருக்கோம். இது வரைக்கும் இதில் வரப்போகுது அப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரூமர். இப்போ அதெல்லாம் கிடையாது, அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டாடா பிளே தமிழ் சினிமாவில் தான் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதாவது நீங்கள் டாடா ஸ்கை டாடா பிளே யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 1502 இந்த சேனலில் தான் இந்த படம் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் டாடா பிளேல பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. நானுமே இதுக்கப்புறமா தான் பார்க்க போகிறேன். ஸோ படம் பார்த்துட்டு டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்திருக்கிற சாங்ஸ் எல்லாம் அவங்க டப் பண்ணாமல் ஒரிஜினலாக மலையாள லாங்குவேஜ்லேயே வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாங்ஸ் டப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆவே